அண்மை செய்தி. உயர்நீதிமன்றங்கள் வழக்கு விசாரணை முடிந்த 30 நாட்களில் தீர்ப்பு வழங்க வேண்டும் என்று வழிகாட்டி நெறிமுறையை உச்சநீதிமன்றம் வழங்கி உத்தரவு பிறப்பித்திருக்கிறது. வழக்கு விசாரணைகள் முடிந்த பின்னரும் தீர்ப்பு வழங்குவதில் காலதாமதம் ஏற்படுவதை தடுக்க உச்சநீதிமன்றம் உத்தரவு பிறப்பித்திருக்கிறது. அண்மை செய்தியை பார்த்துக் கொண்டிருக்கிறோம். உச்சநீதிமன்ற தலைமை நீதிபதி சூரியகாந்த் அமர்வு அரசியல் சாசன பிரிவு 142 அடிப்படையில் தனி அதிகாரத்தை பயன்படுத்தி இந்த உத்தரவை பிறப்பித்திருக்கிறார். அண்மை செய்தியை பார்த்துக் கொண்டிருக்கிறோம். உயர்நீதிமன்றங்கள் வழக்கு விசாரணை முடிந்த 30 நாட்களில் தீர்ப்பு வழங்க வேண்டுமென வழிகாட்டி நெறிமுறையை உச்சநீதிமன்றம் உத்தரவை பிறப்பித்திருக்கிறது. அண்மை செய்தியை பார்த்துக் கொண்டிருக்கிறோம். முழு விவரங்களை எமது டெல்லி சிறப்பு செய்தியாளர் பால்முருகனிடம் கேட்கலாம். வணக்கம் பால்முருகன். உச்சநீதிமன்றம் உயர்நீதிமன்றங்களுக்கு தெரிவித்த உத்தரவுல என்னென்ன குறிப்பிடப்பட்டிருக்கு? அதாவது உச்சநீதிமன்றமானது சில வழிகாட்டி நெறிமுறைகளை தற்போது வகுத்து உத்தரவிட்டிருக்கிறது. அதாவது உயர்நீதிமன்றங்களில் வழக்கு விசாரணை முடிந்தவுடன் காலதாமதமின்றி தீர்ப்பு வழங்கப்பட வேண்டும் என்பதற்காக இத்தகைய உத்தரவுகள் பிறப்பிக்கப்பட்டிருக்கின்றன. அதாவது வழக்கு விசாரணை முடிந்த 3 மாதத்தில் தீர்ப்பு வழங்க வேண்டும் என்று உச்சநீதிமன்றம் தற்போது வழிகாட்டு நெறிமுறை வழங்கி உத்தரவிட்டிருக்கிறது. விசாரணை முடித்து தீர்ப்பு ஒத்திவைக்கப்பட்ட 3 மாதங்களில் இந்த தீர்ப்பை வழங்க வேண்டும் என்பதுதான் இதனுடைய முக்கிய உத்தரவாக இருக்கிறது. அது மட்டுமல்ல, ஜாமீன் வழக்குகளில் உடனுக்குடன் தீர்ப்புகள் வழங்கப்பட வேண்டும். ஜாமீன் வழக்குகள் விசாரணைக்கப்பட்டு மறுநாளே உத்தரவு பிறப்பிக்க வேண்டும் என்று கூறப்பட்டிருக்கிறது. ஜாமீன் உத்தரவுகளுடைய நகல்கள் உடனுடன் அந்தந்த ஜெயில் துறைகளுக்கு அனுப்பி வைக்கப்பட வேண்டும் என்றும் கூறப்பட்டிருக்கிறது. ஜாமீன் வழங்கப்பட்டால் ஜாமீன் வழங்கிய அன்று அல்லது மறுநாளுக்குள் ஜாமீன் பெற்றவர்கள் விடுவிக்கப்பட வேண்டும் என்பது உள்ளிட்ட பல்வேறு வழிகாட்டு நெறிமுறைகள் வகுத்து தற்போது உத்தரவிடப்பட்டிருக்கிறது. பல வழக்குகளில் விசாரணை முடிந்த பிறகும் தீர்ப்பு வழங்கப்படாமல் காலதாமதம் ஆவதை குறிப்பிட்டுதான் இந்த ஒரு வழிகாட்டு நெறிமுறையை தற்போது உச்சநீதிமன்றம் வகுத்து உத்தரவிட்டிருக்கிறது. சந்தா, வழக்கு விசாரணைகள் முடிந்த பின்னரும் தீர்ப்பு வழங்குவதில் காலதாமதம் ஏற்படுவதை தடுக்க உச்சநீதிமன்றம் உயர்நீதிமன்றங்களுக்கு வழிகாட்டி நெறிமுறைகளை வகுத்திருக்கிறது. அண்மை தகவல்களுக்கு நன்றி பால்முருகன்.